இருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ஜகபர் அலி கொலை வழக்கில் கைதான ராசு ராமையாவின் குவாரிக்கு வருவாய் கோட்டாட்சியர் சீல் வைத்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரியாஸ். விவரங்களை பதிவு பண்ணலாம். மனிஷா, கனிமவள கொள்ளைக்கு எதிராக புகாரளித்த ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்குல ஆர்ஆர் குவாரி உரிமையாளர்கள் ராசு மற்றும் ராமையா உள்ளிட்ட 5 பேர் ஏற்கனவே கைவசம் விட்டுருக்காங்க. இந்த நிலையில இவர்கள் நடத்தும் ஆர்ஆர் குவாரி உரிமை கடந்த 2023ஆம் ஆண்டோடு சட்டவிரோதமாக இவர்களது குவாரி செயல்பட்டு வந்தது. இந்நிலையில குவாரிக்கு அருகே செயல்பட்டு வந்த இவர்களது ஆர்ஆர் கிரஷர் மற்றும் உரிமத்தோடு செயல்பட்டு வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அருணா கிரஷருக்கான உரிமையையும் ரத்து செய்வதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அருணா உத்தரவின்படி ஆர்ஆர் குவாரி மற்றும் ஆர்ஆர் குவாரி மற்றும் கிரஷருக்கு புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா கடந்த 6ஆம் தேதி சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டாங்க. இந்நிலையில ராமையா ஆகியோர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமையாம மெய்யபுரம் பகுதியில் காரைக்குடியை சேர்ந்த மோகன்ராஜ் என்ற கிரஷரை ஒப்பந்ததாரருக்கு எடுத்து நடத்தி வந்த நிலையில தொழிலாளர் கல்குவாரிகள் வெட்டப்பட்ட 490 லாரிகள் குவாரிகள் கற்கள் மறைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த புகாரை அடுத்து புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா இந்த இடத்த அந்த இடத்திற்கு சீல் வச்சிருக்காங்க. சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்ட கற்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு அதன் பிறகு எடுக்கப்படும் என வருவாய் கோட்டாட்சியர் தெரிவித்திருக்காங்க. மனுஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரியாஸ். மற்றொரு முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். விவசாய மின் இணைப்பு தொடர்பாக மின் பகிர்மான கழகத்திற்கு ஒழுங்குமுறை ஆணையம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. முன்னுரிமை அடிப்படையில் முன்னாள் ராணுவத்தினர், விதவைகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கு மின் இணைப்பு தருக என்று அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. அரசு திட்டங்களின் கீழ் வரும் பயனாளிகளுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் விவசாய மின் இணைப்பு தர அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. விவசாய மின் இணைப்பு தொடர்பான மின் பகிர்மான கழகத்திற்கு ஒழுங்குமுறை ஆணையம் அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கிறது.